அனைவருக்கும் வணக்கம். டிஎன்செட் எக்ஸாம் மெத்தடாக ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். லெட் எஃப் ஆஃப் இசட் பி அன் என்டையர் ஃபங்க்ஷன் சச் இஸ் மாட் எஃப் ஆஃப் இசட் லெஸ் நாட் ஈக்குவல் டு கே ஃபார் ஆல் இசட் பிலாங்ஸ் டு சி. ஸோ எஃப் வந்து பவுண்டட் ஆன் சின்னு சொல்லியிருக்காங்க, எஃப் வந்து என்டையர் ஆன் சின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் மீனிங். ஃபார் எவ்ரி இசட் பிலாங்ஸ் டு சி மாட் எஃப் ஆஃப் இசட் லெஸ் நாட் ஈக்குவல் டு கே என்னன்னு அர்த்தம், ஏதோ சம் கேக்கு வந்து எஃப் பவுண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்டையர் ஃபங்க்ஷன்னா சியில் வந்து இது இன்ஃபினிட்லி டிஃபரன்ஷியபிள், அதாவது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், அனாலிட்டிக் எவ்ரி வரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அண்ட் இஃப் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் ஐ சம் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. Then the value of f of I என்னன்றது கேட்குறாங்க. ஆப்ஷன் A 1, ஆப்ஷன் B I, ஆப்ஷன் B minus I, ஆப்ஷன் D minus 1. So problem very simple. F is an entire function such that mod f of z is not equal to k for each z belongs to C. So entire C ல f bounded entire இருக்குன்னு சொல்லிட்டாங்க. For some k greater than 0. And f of 1 equal to I ன்னு சொல்லிட்டாங்க. Then the value of f of I என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே, சொல்யூஷன். இப்போ பவுண்டட் என்டையர் அப்படின்னா உங்களுக்கு என்ன தியரம் மைண்டில் வரணும்? லியோலிஸ் தியரம். எனக்கு என்ன தெரியும்? பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ எவ்ரி பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் ஆன் சி வந்து நமக்கு என்ன தெரியும்? ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தெரியும். ஸோ கிவன் என்ன? எஃப் இஸ் என்டையர் அண்டு எஃப் இஸ் பவுண்டட். இந்த டேட்டாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் ஆன் சி. ஸோ என்டையர் பவுண்டட்னாவே எந்த ரிசல்ட் படித்தோம் அப்படின்றது உங்களுக்கு மைண்ட் உள்ள வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா லியோலி தியரம். பை லியோலி தியரம் படி நமக்கு என்ன ஆகும்? எஃப் இஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டு தானே? பை லியோலி. ஓகே, எஃப் இஸ் கான்ஸ்டன்ட் ஆகிடுது. எஃப் இஸ் கான்ஸ்டன்ட்னா சம் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் நமக்கு என்ன தெரியும்? சம் சின்னு தெரியும். இப்போது இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கிவன் என்ன? எஃப் ஆஃப் 1 வந்து ஐ, எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஐ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஐ. ஸோ பட் எஃப் ஆஃப் இசட் ஃபார் எனி இசட்டுக்கு வந்து சின்றதால எஃப் ஆஃப் 1 நமக்கு என்ன கிடைக்கும்? சி வரைக்கும். அப்போ சியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? ஐன்னு கிடைக்குது. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் இசட் நமக்கு என்ன கிடைக்கும்? ஐன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? எஃப் ஆஃப் ஐயோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ எஃப் இசட்டுக்கு பதிலாக ஐ போடுறீங்க. அப்போ எஃப் ஆஃப் ஐ நமக்கு என்ன கிடைக்கும்? ஐ தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் வெரி சிம்பிள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து கான்செப்ட் ரிலேட்டடாக நிறைய டிஎன்செட்டில் கேட்பாங்க. நீங்கள் வந்து அது ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதாவது நீங்கள் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரிசல்ட்ஸை கனெக்ட் பண்ண தெரியணும். அதே போல் இந்த ப்ராப்ளத்தை வந்து டேரெக்டாக எக்ஸாமில் உட்காந்து நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு மைண்டில் செட் ஆகாது. நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கொஷின் பார்த்த உடனே இந்த தியரத்தை ரிலேட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க, இது இப்படி தான் ஆன்சர் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சுன்னா இது போல் ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து எக்ஸாம் எல்லாம் பார்த்த ஒரே செகண்ட்லேயே அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, இது போல் நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டிஎன்செட் காலேஜ் டிஆர்பி பிஜிடிஆர்பி எக்ஸாமில் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் யூனிட் வைஸ் தியரி சால்வ்டு ப்ராப்ளம் புக்லெட் கொடுக்குறோம். எல்லா யூனிட்டுக்குமே எல்லா சிலபஸ் படி உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக எதை கேட்டாலும் தியரி சால்வ்டு ப்ராப்ளம் புக்லெட் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க புக்லெட் வாங்கி படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.